ரைட், காட் இஸ் குட். மறுபடியும் தேவன் நம்மை இந்த வண்ணமாக கூட்டி சேர்த்து இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏனென்றால் விசுவாசத்திலே நாம் பெருகி கொண்டே இருக்கிறோம். அவிசுவாசம் குறைந்து கொண்டே இருக்கிறது. காரணம், சத்தியத்தை நாம் சரியாக அறிகிறோம். தேவன் நமக்கு கிருபையாக தந்திருக்கிற இந்த ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாள் ஒரு நல்ல ஒரு ஆழமான சத்தியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப் போகிறார். நம்முடைய பாட புஸ்தகம் நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆமா, we have already got it. We are not going to get it. We have already got it. எழுதி தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் ஏற்கனவே நம்முடைய ஆவி மனிதனிலே பெற்றிருக்கிறோம். அதை கட்டவிழ்ப்பதே ஊழியம். அதை எப்படி கட்டவிழ்க்க வேண்டும் என்று கற்றுத்தருவதே ஊழியம். நாம் அதில் வளர்ந்து கொண்டே வருகிறோம். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இதில் மொத்தம் 10 வகுப்புகள். அதிலே நாம் 7 வகுப்பு முடித்து விட்டு இன்றைக்கு 8வது வகுப்பு. இந்த பாட நூலிலே 8வது வகுப்பு 21 மற்றும் 22வது அதிகாரங்களிலிருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப் போகிறார். எஸ் பிரதர் பிலிப், நம்ம இப்பொழுது நேரடியாக வகுப்புக்கு சென்று விடவும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உற்சாகமான ஆவியை தந்திருவார். ஆமென். விசுவாசத்தை நிர்வகிக்கிற அல்லது செயல்படுத்துகிற பிரமாணங்களில் ஒன்று எழுதுக. வெரி குட். யார் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் கிரேஸ் சிஸ்டர், கிருபையோடு ஆரம்பிக்கிறோம். கிருபை சிஸ்டர் சொல்லுங்க. 230வது பக்கம். தேவனுடைய சிருஷ்டிப்பானது பிரமாணங்கள் நிர்வகிக்கப்படுகிறது. தேவனுடைய பிரமாணங்களை ஒன்று. நாம் என்ன சொல்லுறோமோ அதுவே நமக்கு உண்டாகும். நாம் பேசுற வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது. வெரி குட். சரியா நீங்க புரிஞ்சிருக்கீங்க. விசுவாசத்தை நிர்வகிக்கிற அல்லது விசுவாசத்தை செயல்படுத்துகிற ஒரு பிரமாணங்களில் ஒன்று என்னவென்றால், விசுவாசம் வார்த்தைகளின் மூலம் கட்டவிழ்க்கப்படுகிறது. விசுவாசத்தை நிர்வகிக்கிற பிரமாணங்களில் இது ஒன்றாக இருக்கிறது. ஜீவன் மட்டுமல்ல, மரணமும் அதில் தான் அடங்கி இருக்கிறது. யாரு மரண வார்த்தையை பேசி தோற்று போனவர்கள் யார் சொல்லுங்க? வேதத்துல இருந்து சொல்லுங்க. என்ன மரண வார்த்தை சொன்னாங்க? முறுமுறுத்தார்கள். வேற என்ன சொன்னாங்க? அதே சம்பவத்துல இதெல்லாம் மரண வார்த்தை. எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய இந்த பைபிள் காலேஜில் படிக்கிறவங்க மரண வார்த்தையே சொல்லாதீர்கள். சரிங்களா? உங்களை சுற்றி உள்ளவர்கள் சொல்லுகிறார்களா பிரதர் அப்படின்னு ஏதோ சொல்றீங்க, காதல விழுது. அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டும்? கேன்சல் பண்ண வேண்டும். ஒருவேளை சத்தமா சொல்ல முடியாவிட்டாலும் என்ன செய்யணும்? நீங்க உங்களுக்குள்ளே கேன்சல் பண்ணுங்க. அது கண்டிப்பாக வேலை செய்யும். ஒரு அதிகாலை 3 மணிக்கு என்னுடைய மனைவி நோ ஹோப் என்று சொல்லி டாக்டர் அதிகாலையிலே அவருடைய கேபின்ல அழைத்து சொன்னார். நானும் என்னுடைய எல்டர் டாக்டர் டயனாவும் டாக்டருக்கு முன்னால அவருடைய கேபின்ல உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த பேராமீட்டர்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஸோ ஹோப் இஸ் வெரி லெஸ் அப்படின்னாங்க. நான் கேன்சல்னு சொல்லிட்டே இருந்தேன். சரிங்களா? இது நடந்து 4 வருஷம் ஆச்சுயா. இன்னும் எத்தனை வருஷம் ஆச்சுமா? 21. இங்கதான் இருக்கிறாங்க. காலையில வீடு பெருக்கிட்டு இருக்காங்க. ஓகே, பாருங்க, இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார்கள். பாருங்க. கேன்சல்டு சொல்ல கவனமாய் இருப்பேன். சொல்லுங்க. ஆமா ஆமா. மரண வார்த்தையே உங்க வீட்டுல நீங்க பேசினா, யாராவது பேசினாலும் சரி, அல்லது நீங்களே வாய் தவறி பேசிட்டாலும் கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா மரணமும் ஜீவனும் நம்முடைய வாயின் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. 2வது கேள்வி போயிடலாம் பிரதர். விலங்குகளில் இருந்து
மனிதனை வேறுபடுத்தும் ஒரு குணாதிசயம் என்ன? எஸ் சிஸ்டர் லிதியா. பேசுகிற திறன், தேவனுடைய சாயல். வெரி குட், கரெக்ட் தான். பாருங்க, தாவரங்கள் பேசாது, விலங்குகள் பேசாது இல்லையா? அதை நான் வாசித்துறேன். 230 பேஜ் 230 செகண்ட் பேராகிராஃப். பேசும் திறன் தேவனுடைய சாயல் நம்மில் இருப்பதையே பிரதிபலிக்கிறது. இது தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து மனிதர்களாகிய நம்மை வேறு பிரிக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. நாம் வார்த்தைகளை பேசுகிறோம். வார்த்தைகளுக்கு உருவாக்கக்கூடிய திறன் இருக்கிறபடியால் ஒரு விதத்தில் இது தேவனைப் போலவே இருப்பதை காண்பிக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாம் பேசும் பொழுது காரியங்கள் கைகூடி வரப்பண்ணுகிற இந்த வல்லமையை நாம் எந்த நாளிலே பெற்றுக்கொண்டோம்? மறுபடி பிறந்த பொழுது. புதிதாக வரவில்லை, மறுபடி பிறந்த நாளிலே நாம் அதை பெற்றுக்கொண்டோம். மூன்றாவது கேள்வி போயிடலாம். தேவனே, இந்த வியாதியை என்னை விட்டு நீக்கும் என ஜெபிப்பது சரியா தவறா? ஏன்? வெரி குட். மகேஸ்வரி சிஸ்டர். 233வது பக்கம் பாஸ்டர். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்க இல்ல நீங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரியா தவறா? தவறு. தவறு. வெரி குட். ஏன் தவறு? வாசிங்க, இப்ப வாசிங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறதை அதை மீறு. கரெக்ட். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? பிரச்சனைய பார்த்து பேச சொல்லுது. பேசணும்ல. கம்ப்ளீட்டா உல்டாவா இருக்கு பாருங்க. யோசித்து பாருங்களேன். எதனால இதை மதம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது? யோசித்து பாருங்க. அது ஒரு டீசெண்டான காரியமா இல்லைல்ல? அப்படி கூட யோசிக்கலாம். இல்ல, ஒரு பிரச்சனையை பார்த்து பேசுறது ஒரு டீசெண்டான ஒரு காரியமா இல்லை. ரெண்டாவது, ஒரு பைத்தியக்காரத்தனமான காரியமாக தோன்றுகிறது. மோசே எதனாலே கானானுக்குள் செல்லுவதை இழந்தான்? அவர் அந்த கல்ல பேச சொன்ன இடத்தை அவர் அடித்ததுனால பாருங்க. ரொம்ப அப்ப எவ்வளவு வேல்யூ பண்றாரு ஆண்டவர். இல்ல, நம்ம ஏனதானு நினைக்கவே கூடாதுங்க. ஜீவன் மாத்திரமல்ல, மரணமும் நம்முடைய வார்த்தையில இருக்கிறது இல்லையா? இதுல இன்னொரு குட் திங் என்னன்னா, நம்முடைய பாடம் அதுல கூட செயல்படுது. எந்த பாடம்னு சொன்னா, நாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் மோசே இடத்துல என்ன சொல்லுகிறார் என்றால், எங்கே உள்ள தண்ணீரை கொடுக்கும் என்று சொன்னார். மோசே, நீ மலையை பார்த்து பேசு, அது எங்கே உள்ள தண்ணியை கொடுக்கும் என்று சொன்னார். கன்மலையில் இருந்து. தன்னிடத்தில் உள்ள தண்ணீர். அந்த வசனம் அப்படிதான் இருக்கு. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை பேச சொன்னா அங்கே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அங்கே சுகத்தை வைத்திருக்கிறார், அங்கே விடுதலையை வைத்திருக்கிறார், அங்கே சமாதானத்தை வைத்திருக்கிறார், அங்கே குழந்தை பாக்கியத்தை வைத்திருக்கிறார், அங்கே குடும்ப ஐக்கியத்தை வைத்திருக்கிறார், அங்கே ரட்சிப்பை வைத்திருக்கிறார் இல்லையா? பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனம். என்ன சொல்றாருன்னா, எப்பா தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை அது கொடுக்கும். நீ இந்த மலையை பார்த்து பேசு, இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருக்கும் தேவையான தண்ணீரை நான் அதற்குள்ளே வைத்திருக்கிறேன், தன்னிடத்திலே உள்ள தண்ணீரை அது கொடுக்கும். அப்போ பாருங்க, அதற்கும் இந்த தலைப்புக்கும் நல்ல மேட்ச் ஆகுது பாருங்களா இல்லையா? நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே நாம் எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளையும் ஸ்பிரிட் வேர்ல்டுல பெற்றிருக்கிறோம். அதை பெற்றுக்கொள்வது எளிது. அதை நான் வாசிக்கிறேன். பேஜ் 233 மிடில் பாருங்களேன். ஓ தேவனே,
நான் வியாதிப்பட்டிருக்கிறேன், தயவு செய்து இந்த வியாதியை என்னை விட்டு அகற்றும் என்று சொல்லாதீர்கள். அல்லது பிதாவே தயவு செய்து இந்த கடனை நீக்கும் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறதை அது மீறுவதாகும். சரிங்களா? ஓகே. ஏன் அப்படி செய்யக்கூடாது என்றால் அது மீறுவதாகும். உங்களுடைய மலையை குறித்து நீங்கள் தேவனிடம் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள், மாறாக வியாதியை பார்த்து பேசுங்கள், உங்களுடைய பில்களை பார்த்து பேசுங்கள், உங்களுடைய மனச்சோர்வு அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை பார்த்து உரையாற்றுங்கள். தேவன் ஏற்கனவே உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்று அதனிடம் சொல்லுங்கள். பிறகு உங்களை விட்டு வெளியே ஓடும்படி அதற்கு கட்டளை கொடுங்கள். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் அதை கவனிக்கலாம். மார்க் 11:23 சொல்றாரு, பார்த்து பேசுகிறது. எப்படி பேசுனா பார்த்து, பிரச்சனையை பார்த்து. ரைட்? எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து, அப்போ அது பார்க்கணும். சரிங்களா? அடுத்தாக்குல அந்த அந்த நடக்க முடியாதவனை எழுப்பும் போது இதே காரியம் எழுதியிருக்கு, அந்த சப்பானியை பார்த்து. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். சரிங்களா? அதுல இன்னொரு கூட நீங்க பாத்தீங்கன்னா, அது சப்பானிட்டு சொல்றான், என்னை பாருங்கிறான். இந்த ஐ கான்டாக்ட் கொண்டு வர்றாரு. நான் ஒரு மீட்டிங்ல பேசி கொண்டு இருக்கும் பொழுது பாருங்க, ஒரு பெரிய கூட்டம், ஓப்பன் ஏர் கூட்டம், 1000 பேர் வந்திருப்பாங்க. அப்போ ஒரு வேளை வந்து ஆட்டோவில் கொண்டு, ரொம்ப பூர் பீப்புள், ஆட்டோவில் கொண்டு வந்து ஒரு பெட்ஷீட்ல படுக்க, அப்படிதான் 4 பேர் 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அந்த கூட்டத்துல முன்னால வச்சிருக்காங்க. சரிங்களா? நான் இறங்கி ப்ரேயர் பண்ண போறேன், எல்லாருக்காகவும் தலையில கை வச்சு. அப்போ முதலாவது அந்த கேர்ள்கிட்ட தான் போனேன். அவர் 10th ஏதோ படிக்கிறா. இது நடந்த ஒரு 2 years இருக்கும். அப்போ நான் போய் தலையில கை வச்சேன். குனிஞ்சு கை வச்ச உடனே கண்ணு திறந்துட்டான். அப்புறம் எழுந்து உட்காந்துட்டா. கஷ்டப்பட்டு அவளை தூக்கி உட்கார வச்சாங்க. குறிஞ்சிட்டே இருந்தா. நான் சொன்னேன், என்னை பாருமான்னு. பார்த்தா பாருங்க, என் கண்ணை பார்த்தா நானும் பார்த்துட்டு சொன்னேன், இயேசுவின் நாமத்தினால இவளுக்குள்ள இருக்கிற எல்லா ஆவிகளும் விலகி ஓடுவதாக, பலவீனமே போவலிய, எந்த வியாதியும் இந்த சரீரத்துல இருக்க முடியாது என்று பேசிட்டு பின்னாடி அப்படி நான் வரிசையா கர்த்தருடைய கிருபை ஹீலிங் பண்ணிட்டே போகும்போது கடைசியா ஒரு கேர்ள் வந்து என்னை பார்த்து சிரிக்கிறான். சரிங்களா? எனக்கு யாருன்னு தெரியல, ஏன்னா ஒரே கூட்டம் பாருங்க. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, ஐயா படுத்து கிடந்தாதான், இவதையா படுத்து கிடந்தா, நீங்க பேசுறீங்க இப்ப நல்லா ஆயிட்டான்னு சொல்லிட்டாப்ப. அவளுக்கு அவ்வளோ சிரிப்பு முகத்துல. சில நாட்கள் படுக்கையில இருந்தவள். அப்புறம் தான் சொன்னாங்க, ஐயா இவளுக்கு நாளைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம். நான் அதையும் பேசுறேன், இவ கவர்மெண்ட் எக்ஸாம்ல பெஸ்ட் மார்க் வாங்குவாள் என்று பேசினேன் பாருங்க. ரிசல்ட் வந்த பிறகு வந்து சாட்சி சொன்னான். அப்ப நீங்கள் பேசாததுனாலே அநேகர் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். சரிங்களா? சாதாரணமா பேசுங்க, எமோஷனா பேசாதீங்க. ஒருவேளை நடக்கவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னு பேசாதீங்க. நடக்கவில்லை என்றால் என்ன ஆகும் என்று பயந்து இருப்பவர்கள் என்ன தவறை செய்கிறார்கள்? யாருக்கு பயப்படுகிறார்கள்? மனுஷருக்கு பயப்படுகிறார்கள். ஆமா, எழுந்துருங்க, தைரியமா எழுந்துருங்க. மனுஷருக்கு பயப்படாதீங்க. அநேக ஸ்திரீகள் இருக்கிறீங்க. ஆமா, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வந்து கேத்ரின் கோல்மன் மாதிரி பாக்குறேன். எதுவுமே தடை இல்லை. மகேஸ்வரி சிஸ்டருக்கும் தடை இல்லை, யாருக்குமே தடை இல்லை. எல்லாரும் எழும்புங்க. இப்படி ஒரு நீங்க போகும்போது தண்ணீரை போல அற்புதம் நடக்குது, அந்த அந்த ஸ்டேட்டஸுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? அமைதியா இருக்க மாட்டீர்கள். அந்த நாள் வந்து விட்டது. சொல்லுங்க, அந்த நாள் வந்து விட்டது. சொல்லுங்க, அந்த நாள் வந்து விட்டது. ஆமென். ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி. அடுத்த கொஸ்டின், எத்தனாவது கொஸ்டின்? 4. ஓகே. விசுவாச பிரமாணங்களில் ஒன்று எழுதுக. அடுத்தது யார் இருக்கிறாங்க? மர்சி சிஸ்டரா? விசுவாச பிரமாணங்களில் ஒன்று எழுதுக. எழுதி நான் பாஸ்டர்.
நாங்கள் என்ன என்ன சொல்லுகிறோமோ அதுவே நமக்கு உண்டாகும். நாங்கள் பேசுகிற அவ்வளவுதான். வார்த்தை, ஓகே, பேசுகிற முதல் வார்த்தை. அதாவது பேஜ் 229ல ம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்களேன். விசுவாச பிரமாணங்களில் ஒன்று இதுதான், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த சூழ்நிலையில 2 பேர் ஜீவனை பேசணும். அவர்கள் நமக்கு இரையாவார்கள், நாம் லகுவாக சுதந்திரிப்போம் என்று பேசினார்கள். அந்த 2 பேரும் மட்டும் பெற்றுக்கொண்டார்கள். அப்ப இது எவ்வளவு சீரியஸ் மேட்டர் பாருங்க. இதை காணாதவர்கள் போல நாம் நடந்து கொள்ளவே கூடாது. வேதம் முழுவதும் அதற்கு உதாரணங்கள் இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டுல ஒரு உதாரணம் சொல்லுங்க. பேசுகிறதே பெற்றுக்கொண்டார். சூரியனை சந்திரனை நெல் ஓகே, அனட்டா சிஸ்டர் போதும். வேற யாராவது சொல்லுங்க பைபிள் முழுவதும். அதாவது சொன்னதை பெற்றுக்கொண்டவர்கள். இல்லையா மழை வராது என்று சொன்ன. வெரி குட். வேற எல்லாருக்கும் தெரியும், யோசிங்க. இதுல கொஞ்சம் இன்னொரு 2-3 நிமிஷம் நிக்கிறது நல்லது, ஏன்னா நமக்கு டைம் இருக்கு. உன் தலை இன்றைக்கு எடுப்பேன் என்று தாவீது சொன்னா அதை செஞ்சான். வெரி குட், வெரி குட். அப்புறம் எல்லாரும் யோசிங்க. நீங்க ஆன்சர் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, தயவுசெய்து யோசிங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். அதாவது என்ன பார்க்கிறோம்? பேசி பெற்றுக்கொண்டவர்கள், அல்லது பேசி கட்டவிழ்த்தவர்கள், அல்லது பேசி சுகப்படுத்துறவர்கள். எஸ், உதாரணம் சொல்லுங்க. புதிய ஏற்பாடுல சொல்லுவா பாஸ்டர். பெரும்பாடுள்ள ஸ்திரீ. வெரி குட். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாலும் தொட்டால் நான் சுகம் அடைவேன். வெரி குட். வேற இயேசு கிறிஸ்து லாசருவை வெளியே வான்னு சொல்லும் போது பேசணும். வெரி, அவ்வளவுதான். ஓகே, பாருங்க. இத்தனை எக்ஸாம்பிள் இருந்தாலும், நீங்க அப்படியே இன்ஹேல் பண்ணுங்க. இத்தனை உதாரணங்கள் இருந்தாலும் நாம் இதுல சீரியஸா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. வேதம் முழுவதும் ஏராளமான சான்றுகள் உள்ளன, எண்ண முடியாத உதாரணங்கள் இருக்கின்றன. பைபிள் நிறைந்து கிடக்குது. இது எங்கே ஆரம்பித்தது? இந்த சிஸ்டம் பேசி சிருஷ்டித்தது எங்கே ஆரம்பித்தது? ஏதேன் தோட்டத்துல, ஆதி ஆகமத்திலே ஆரம்பித்தது. ஆனா அதை காணாதவர்கள் போலவே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கல் ஆகாது. சரிங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியையும் உலகத்தை உருவாக்கின போதே ஆரம்பிச்சிட்டு. அதான் வானத்தை பூமியை சிருஷ்டிக்கும் போதே பேசத்தான் செய்தார். நம்மையும் பேசத்தான் சொல்லி இருக்கிறார். நடக்காட்டாலும் பரவாயில்ல, எஃபர்ட்லெஸ் தானே, ஈஸி தானே. தயவுசெய்து நீங்க பேசுங்க. நம்ம சின்ன சின்ன காரியங்கள்ல பேசுங்க, உங்களுக்கு விசுவாசம் பெறுகிறோம். அப்படியே நீங்க பெரிய காரியங்களையும் பேசலாம். நான் என்ன நம்புகிறேன்னா, நம்ம மீட்டிங்ல ஏதோ ஒரு ஜூம் மீட்டிங்ல நம்ம பேசணும். என்ன பேசணும்னா, இந்த பாகிஸ்தான் இந்தியா வார்ல இனி ஒரு மரணம் கூட ஏற்படக்கூடாதுன்னு பேசணும். அப்படி நின்று போயிடுச்சு. ஆமா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஸோ நான் ஒன்று பேச போறேன். என்ன பேச போறேன்னா, இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷித்த தைரியம் உண்டாக போகுது. சரிங்களா? ரெண்டாவது ஆவியானவர் பேசுவார், நீங்கள் அதை கேட்பீர்கள். என்னன்னா, நீங்க ஆலயத்துக்கு போகலாம், ஒரு டூர் போகலாம். ஆமா, அங்க என்ன செய்யணும்? நீங்க ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவாரு. என்ன பேசணும்னா, ஹீலிங் பண்ணணும். கிறிஸ்டின் ஜபான் இப்பதான் டூர் எல்லாம் போயிட்டு வந்த எத்தனாயிரம் பேர் அந்த குரூஸ்ல வந்தாங்க. ஹீலிங் பண்ணீங்களா? ஆமா, இனிமே ஆண்டவர் பேசுவார். பேசுறது உங்களுக்கு கேட்கும். ஆண்டவரே நன்றி அப்பா, எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் பேசுகிற தேவன். ஆண்டவரே, எப்படி அந்த தேங்க்யூ மாஸ்டர், கிமு 1 நூற்றாண்டிலே இந்த பூமியிலே உம்முடைய ஒரே பேரான குமாரனை வைத்து இந்த மிக முக்கியமான நிஜத்தை உம்முடைய குமாரன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் பிரச்சனையை பார்த்து பேசி அநேக டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணார். அதை நாங்களும் செய்ய வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் மார்க் 11:23 கீழ்ப்படிய இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும்
ஒரு கிருபை, ஒரு தைரியம் உண்டாவதாக, அதை சீரியஸாக எடுப்பார்களாக. ஆமென். ஆமே, நீர் பேசுகிறதை இவர்கள் கேட்டு கீழ்ப்படியத்தக்கதாக தைரியத்தை பேசுகிற டிவைன் போல்ட்னஸ் இயேசுவின் நாமத்துல எல்லா பயமும் அவிசுவாசமும் விலகுவதாக, ஒரு தெய்வீக தைரியம் உண்டாவதாக, இயேசுவாக இவர்கள் செயல்படுவார்களாக. உமக்கே மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். 5வது கேள்விக்கு போகலாம். பாஸ்டர், நான் நேற்றைய தினத்துல ஒரு சாட்சி உண்டு. நேற்றைய தினத்துல மருமகள் வந்து ஒரு டியூஷன் கிளாஸ் பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு போயிருக்கிறா. அங்க வந்து அப்ப அந்த பக்கத்துல வந்து சைக்கிள் ஓடிக்கொண்டு வந்த புல்லுக்குள்ள, இங்க வந்து புல் அதுகளை கொஞ்சம் முக்கியப்படுத்துறது, கிராஸ் வந்து நசியக்கூடாது அப்படின்ட்டு. அப்ப அவாண்ட மகளே அந்த 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 ஆளிந்த மகளே அந்த புல்லுக்குள்ளால பைக்கை கொண்டு போய்க்குள்ள அது கீழே வந்து பதிஞ்சிட்டு, அந்த புல்லுல உள்ள இடங்கள் வந்து கிடங்கு மாதிரி வந்துட்டுதான். அப்ப இந்த மருமகள் சொன்னா, தனக்கு ஃபீல் சோ பேட் இப்படி சொல்லிட்டா, தான் நின்று கேன்சல் பண்ணி இந்த பிள்ளைய ஆசீர்வதிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி, நான் இப்படி கதைக்கிறபடினாலே அதை செயல்படக்கூடியதை சொல்லி வீட்டுக்குள்ளேயே இப்படியான ஒரு இது எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்து பாஸ்டர். அல்லேலூயா, வெரி குட். இத செய்யறதுக்கு ஆண்டவர் உங்களோடு பேசினாரு, நீங்க அதை கண்டுபிடிச்சீங்க. அதான் முக்கியம். அந்த பாயிண்ட்ல அடுத்த லெவல் நம்ம யோசிக்கிறோம். என்னன்னா, ஏன்னா நான் இதைத்தான் பாக்குறேன். என்ன பாக்குறேன்னா, பாருங்க, அன்னைக்கு அந்த அலங்கார வாசல் வழியாய் தேவாலயத்துக்கு போகிறான் பேதுரு. இவன் வந்து பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். எதனால அதை நின்று அதை அந்த அற்புதத்தை செய்தார்கள் என்றால், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். உங்களுக்குள்ள ஒரு அதாவது இப்படி யோசித்துக்கிடுவோம், நன்மையான எந்த ஈவும் எங்க இருந்து வருது? பரத்துல இருந்து வருது. பரத்துல இருந்து வருது. ஆமா, அப்போ சுகம் வந்து நல்லது இல்லையா? அந்த அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ள வந்தது, பரத்திலிருந்து வந்தது, நன்மையான ஈவு. அப்போ உங்களுக்குள்ள தோணும் இல்லையா, ஐயோ இந்த நபர் நொண்டி நொண்டி நடக்கிறாரு, இவர் மேல கை வச்சு பேசலாம என்று ஒரு எண்ணத்தை கொடுக்கிறவர் தேவனுடைய ஆவியானவர். ஆமா, நீங்க டிராவல் பண்ணும்போது, ட்ரெயின்லயோ ஃபிளைட்லயோ டிராவல் பண்ணும்போது நீங்க தைரியமா கேட்டுடலாம். நான் 40 years ஆயிட்டா நீங்க கேட்டுடலாம், பாடியில ஏதாவது பெயின் இருக்கான்னு கேட்டுடலாம். சரிங்களா? இன்னொரு டெக்னிக் நான் சொல்லித்தரேன். கேன்சர் வியாதியா இருக்கலாம், அல்லது சர்க்கரை வியாதியா இருக்கலாம். நான் என்ன செய்யறேன்னா, அப்ப எப்படி அவங்களுக்கு வேற ஏதாவது பெயின் இருக்கான்னு கேட்குறேன். பெயின் ஏன் கேட்குறேன்னா, இப்போ ஒரு முட்டு வலின்னு சொன்னாலும் இயேசு நாமத்துல கை வச்சு பேசுனா முட்டு வலி போயிடுது. அப்போ பாருங்க, அவங்களுக்கு விசுவாசம் வந்துடும். ஆஹா, இல்லையா, இப்போ இவ்வளவு ஈஸியா போயிட்டேன். அதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யலாம்? கேன்சருக்காக ப்ரேயர் பண்ணலாம், சர்க்கரை வியாதிக்காக ஜபிக்கலாம். இன்னும் நான் என்ன செய்யறேன்னா, கேட்போம், ஒரு கேன்சர் பேஷண்ட் வராங்க, சரிங்களா, கேன்சர்னு சொல்றாங்க, உங்களுக்கு வேற ஏதாவது பெயின் இருக்கா சிஸ்டர் அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை பிரதர், இதா இருக்குமாங்க. உடனே பக்கத்துல யார்கிட்ட கேட்பேன், உங்களுக்கு பெயின் இருக்கான்னு. அப்போ நான் சொல்லிடுவேன், பிரதர் எனக்கு இந்த கழுத்து வலி இருக்குமா நீங்களேன். அப்போ நான் சொல்லிடுவேன், இதை கவனிங்க சிஸ்டர், இப்போ கழுத்து வலியை இயேசு கிறிஸ்து சுகமாக்க போகிறார். அதே வல்லமை உங்களை வந்து அடைந்து நீங்களும் கேன்சர் வியாதியிலிருந்து சுகமாயிருவீங்க, இப்போதே நடந்துருன்னு சொல்லி கழுத்துல கை வச்சு சுகமா இருக்கிற பிறகு இவர்களுக்கு ஃபெய்த் வந்துருது. பாருங்க, நமக்கும் ஃபெய்த் வந்துடும். இது இது எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கா இல்லையா? இப்படி செய்ய சொன்னாரா இல்லையா? செய்து காட்டினார், செய்ய சொன்னார். உங்க எல்லாருக்கும் அந்த கிருபை இருக்கு. அதனால களத்தில் நீங்கள் இறங்குங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்று என்னோடு ஆவியானவர் சொல்லுகிறார். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். எதை விசுவாசிப்பவர்களுக்கு விசுவாச பிரமாணத்தோடு ஒத்துழைப்பது எளிது? வெரி குட். அடுத்தது யாரு? அரட்டா சிஸ்டரா? யாரு சிஸ்டர்? லிதியா அவங்க தானே? ஓகே, கேள்வியை நான் வாசித்துறேன். எதை விசுவாசிப்பவர்களுக்கு விசுவாச பிரமாணத்தோடு ஒத்துழைப்பது எளிது? எஸ் சிஸ்டர். பேஜ் 233 எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரம் என்னன்னு
அது ம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதையும் புரிந்து கொள்பவர்களுக்கு எழுதியிருக்கிறேன் பாஸ்டர். சரியான பதில் 10 மார்க் போட்டுக்கலாம். இன்னும் ஒரு பதில் இருக்கு. மார்க் 11:23 விசுவாசிப்பவர்களுக்கு போட்டிருக்கோம். இல்ல நம்ம பாட புக்ல ஓகே. இருக்கு. பொறுமையா பாருங்க. 237வது பக்கம் பாஸ்டர். தேவனுடைய குமாரனுடைய விசுவாசம் எங்களுக்கு அதுதான் நான் ஏற்கனவே எதிர்பார்த்தேன். எங்களுக்கு பாருங்க, இருக்கிறது. பேஜ் 239ல அந்த ஃபைனல் பேராகிராஃப்ல மிடில்ல பாருங்க, ரொம்ப முக்கியம். நல்ல மனசுல அப்படியே நீங்க ஸ்டோர் பண்ணுங்க. பேஜ் 239 கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே விசுவாசம். அதே விசுவாசம் என்பதை கூட நம்ம ரவுண்டு போட்டுக்கிட்டோம்ல, அப்பதான் நம்ம மண்டையில அது ஏறும். கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே விசுவாசம் ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கின்றது என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், பிறகு அது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை நிர்வகிக்கக்கூடிய பிரமாணங்களோடு ஒத்துழைப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ளுவீர்கள். விசுவாசமும் நமக்கு நிறைவாக இருக்கிறது, வல்லமையும் அதிகாரமும் நிறைவாக இருக்கிறது. எதுதான் பிரச்சனை? இதை பற்றிய அறிவில்லாமைதான் பிரச்சனை. இது ஹீலிங்க்கு மாத்திரம் இல்ல, உங்கள் அன்றாட வாழ்க்கையில கண்டிப்பாக நீங்கள் யாவரும் ஆண்டவரை இப்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணுவீங்க. அதிலே திருப்தி அடையக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் பெட்டர் ரெவலேஷன், இன்னும் பெட்டர் ரிலேஷன்ஷிப் வித் தி லார்ட், இன்னும் பெட்டர் ரிலேஷன்ஷிப் வித் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்ல இன்னும் பெட்டர் பீஸ், டிவைன் பீஸ், அந்த தேவரக சமாதானம். துர்ச்செய்தி வருது, நீங்க கண்டிப்பாக முன்னால விட நல்ல தேறி இருப்பீர்கள், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா இன்னும் நம்ம என்ன செய்யணும்? பவுல் அப்போஸ்தலனை போல, இயேசு கிறிஸ்துவை போல, எல்லாரையும் போல, யாரு? யோசுவா, தாவீது, எலியா, எலிசால அடிச்சாங்க பாருங்க, இல்ல? அப்போ அந்த உன்னதமான வாழ்க்கையையும் வாழ்ந்து விட்டு தான் இந்த உலகத்தை விட்டு நாம் செல்ல வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, ஒரு தடம் பதிச்சிருங்க, சரிங்களா? எங்க பாட்டியம்மாவா, ஏப்பா அவங்க எவ்வளவு பெரிய மிராக்கிள் ஒர்க்கர் அப்படிம்பாங்க. சரிங்களா? வெரி குட். அப்போ அந்த விசுவாசம் யாருடைய விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவுடைய. இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம். அந்த விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது. சோ அந்த விசுவாசத்தை குறித்தும் நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது. இதை குறித்து நமக்கு அடுத்த வகுப்புல இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள போகிறோம். 6வது கேள்விக்கு போயிடலாம். முழு இருதயத்தோடு தேவனை தேடுகிறவர்கள் பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல எந்த இரு காரியங்களை செய்வர்? வெரி குட். எத்தனாவது கேள்வி? 6. ஓகே ஓகே, கொஸ்டின் வாசிங்க சிஸ்டர். நான் ஏதோ நம்பர் தவற போட்டு சொல்லுங்க. நான் வாசிக்கிறேன். முழு இருதயத்தோடு தேவனை தேடுகிறவர்கள் பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல எந்த இரு காரியங்களை செய்வர்? மேபி 240ல பாத்தீங்கன்னா பாஸ்டர். ஓகே ஓகே, வெரி குட். இப்போ இதுக்கு யார் ஆன்சர் பண்ணணும்? சரியா? பேம் சொல்லலாம் பாஸ்டர். பேம் சிஸ்டர் சொல்லுங்க. பேம் சிஸ்டர் சொல்லுங்க. ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தானே, சொல்லுங்க. 242ஆம் பக்கத்துல அவள் சொன்னாள், மற்றது அவளுடைய ஊக்கம். சொன்னாள் ஒண்ணு, இன்னொரு காரியம் என்ன? 2 காரியம் செய்தாள். ஊக்கம், செயல், ஊக்கம், கிரிய. ஓகே, ஒண்ணு. இன்னொன்னு என்ன செய்தாள்? செயல்பட்டாள். செயல்பட்டது. இது விசுவாசத்தின் இன்னொரு பிரமாணமா விளங்க காண்பிக்கிறது. இல்ல அதுல 2 காரியங்கள் கேட்டிருக்கு. ஒண்ணு கிரியை செய்தாள், தொட்டாள். இன்னொன்னு என்னது? சொன்னாள், வாயால் சொன்னாள். சொன்னாள். விசுவாசத்தோடு பேசினாள், விசுவாசத்துல கிரியை செய்தாள். அது எதுல இருக்கு ஆன்சர்? அது பேஜ் என்ன? 242லும் 243லும் டாப். ஓகே ரைட். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அற்புத சுகமடைய
பிரதான காரணம் என்ன? இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. பேசினால் விசுவாசத்துல பேசினால் விசுவாசத்துல கிரியை செய்தார். சொல்லுங்க, விசுவாசத்தினாலே பேசுவேன், விசுவாசத்திலே கிரியை செய்வேன். விசுவாசத்திலே கிரியை செய்வேன். ஆமா, இது எல்லா இடத்துலயும் அப்படித்தான் நடக்கணுங்கிற அப்படி இல்லை இல்லையா? நம்ம போன்ல வருது, ஃபோன் பண்றாங்க, நான் பேசுறேன், உடனே சுகமாயிருது. சில நேரம் ஆவியானவர் சொல்றாரு, எப்பா இவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இல்லை ஜெபம் பண்ணி கொடுங்கிறாரு. அப்ப நான் தண்ணி எடுக்க சொல்றேன், அதுல பேசி குடினோடனே சுகமாயிருது. அப்ப அதுல ரெண்டு செய்யறேன். விசுவாசத்தோடு பேச வேண்டும், விசுவாசத்துல கிரியை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டையும் அப்ளை பண்ண ஏதாவது 1-2 இடம் சொல்லுங்களேன். உமிழ் நீரை கண்ணுல அப்பி சேட்டை குழந்தை உமிழ்நீர்ல சேட்டை குழப்பி அப்பி கண்ணுல இது பண்ணி பார்வையில செய்தார். ஓகே, அதுல பேசியிருக்கிறாரு, கிரியை செய்திருக்கிறார். வேற அதுல பேசினாரா பாஸ்? தண்ணீரை ஆமா. திராட்டு, தண்ணீரை கச்சாடிய நிரப்ப சொல்லிட்டு வெரி குட். காணா ஒரு கல்யாண வீட்டுல, அது நல்ல எக்ஸாம்பிள். பாளைய கிரியை தோட்ட செய் சபித்தாலே எழுந்திரு பாடையை தொட்டார், அப்புறம் பேசினார். வெரி குட், எல்லாம் எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க. ரெண்டுமே கஷ்டமா ஈஸியா? ஈஸி. ஈஸி. ஈஸி, எஃபர்ட்லெஸ். பாருங்க, இருந்த லாசருவை தண்ணீரை லாசருவை உயிரோடு போட சொல்லிட்டு லாசரை வெளியே கல்லை புரட்டி போட சொன்னது கிரியை. கிரியை. பாருங்க, இல்ல பாருங்க, கல்லை புரட்டி போட சொன்ன உடனே அங்க உள்ளவர்களுக்கும் ஒரு விசுவாசம் வந்திருக்கும். ஏற்கனவே நிறைய மிராக்கிள் பார்த்திருக்காங்க, சரிங்களா? அவர்களுக்குள்ள எந்த அளவு விசுவாசம் இருந்தால் போதும்? கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். இப்படி கூட நம்ம முடிவு பண்ணுவோமா? பார்ப்பதும் என்னதுதான் ஒரு கிரியை தானே, என்ன? பார்ப்பதும் ஒரு கிரியை. அந்த சப்பானியை பார்த்து, மலையை பார்த்து, சூரியனை பார்த்து, சந்திரனை பார்த்து பார்த்து பேச, பார்ப்பது கிரியை, பேசுவது ஆமா 11:23. இரண்டுமே எளிதானது. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கும் அப்படி போகுது பாருங்க. நான் இப்போ பேசுறது சேட்டலைட் போயிட்டு உங்களுக்கு வருது. அதே போல அந்த பவர் அப்படி போகுது பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வெரி குட். அடுத்தது எத்தனாவது கேள்வி? 7. எஸ். எந்த 4 அடிப்படையில் தேவன் நம் ஜெபத்திற்கு பதில் அளிப்பதில்லை? யார் சொல்லணும் அடுத்தது? பவானி சிஸ்டா. பிரதர் பிலிப். எஸ் பிரதர் பிலிப், சொல்லுங்க. Depending on how much we have prayed, Very good. Study the word of God, fasted, lived holy. குழந்தைக்கு சொல்லி தர்ற மாதிரி ஆண்டு சொல்லி தர்றல. இந்த 4ஐயும் டிபெண்ட் பண்ணுகிறவர்களாலே விசுவாசிக்க முடியாது, அவிசுவாசத்துல இருப்பாங்க. திரும்ப நான் அதை வாசிக்கிறேன், நல்லா இருக்கு பாருங்க. பேஜ் 241, 4th paragraph. தேவனிடம் நாம் ஒரு விண்ணப்பத்துடன் வரும்போது அவர் நம்மை அளவிடுகிறார் என்று பெரும்பாலானோர் நினைக்கிறார்கள். நாம் எவ்வளவு ஜெபித்திருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு வாசித்திருக்கிறோம், எவ்வளவு உபவாசித்திருக்கிறோம், எவ்வளவு பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கிறோம், அல்லது இன்னும் நிறைய காரியங்களை செய்திருக்கிறோம் என்பதின் அடிப்படையில் ஒன்று, அவர் நாம் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் அல்லது நிராகரிக்கிறார். ஆனால் அது இங்கே நடக்கவில்லையே. இந்த பெண் எவ்வாறு தன் சுகத்தை பெற்றுக்கொண்டார்? இல்ல கர்த்தர் நல்லவர். பாருங்க, இன்னும் நீங்க இத நிறைய புரிந்து கொள்ளுகிறதுக்கு, இயேசு கிறிஸ்து தன்னிடத்துல வந்த எல்லாருக்கும் சுகம் கொடுத்தாரா? பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம்தான் சுகம் கொடுத்தாரு? எல்லாருக்கும் சுகம் கொடுத்தாரு. தன்னிடத்துல வந்த யூதர்களுக்கு தான் மட்டும்தான் சுகம் கொடுத்தாரா? புறஜாதியார்களுக்கும் அற்புதம் செஞ்சாரா? எல்லாருக்கும் செய்தாரு பாருங்க, இல்லையா?
ஆமா, ஒருவரிடத்திலும் பீட்டர்கிட்ட ரகசியமா போய் எப்பா இவன் ஒழுங்கா காணிக்க கொடுக்குறானா, இவன் ஒழுங்கா சர்ச்சுக்கு வரான்னு கேட்கவே இல்லை இல்லையா? அவ்வளவு சர்வ சாதாரணமாக செய்தார். கர்த்தர் நல்லவர். எந்த 4 அடிப்படையில் தேவன் நம் விண்ணப்பத்திற்கு பதில் அளிப்பதில்லை என்றால் நம்முடைய தகுதியின் அடிப்படையிலே அல்ல. ஆனால் நாம் எல்லாரும் தகுதி அடைந்து இருக்கிறதுனால நமக்கு தேவை என்று ஒன்று இருக்கவே கூடாது. எத்தனை பேர் புரியுது? நாம் சத்தியத்தை சரியா அறிஞ்சிருக்கிறோம். ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைடு. தகுதி இல்லாதவர்கள் இருக்கிறாங்களா? நிறைய இருக்கிறாங்க. எதை? இன்னும் விக்கிரகங்களை வணங்குறவங்க. அவர்களுக்கே தேவன் அற்புதம் செய்தார் என்றால் நமக்கு அற்புதங்களை செய்து முடித்து விட்டார். இனிமே நம்ம எதற்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை. we have just to possess. நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையில இருக்கிறோம். we are fully qualified as well as we are fully empowered to perform miracles like Jesus and also more than that. கர்த்தர் இன்னும் உங்களுக்கு தைரியத்தையும் கைடன்ஸையும் தருவார். 8வது கேள்விக்கு போயிடலாம். ஆமென். ஆமென். மின்சார சுவிட்சை ஆன் செய்வது போல நாம் செய்ய வேண்டியது என்ன? ஏன்? எஸ் சிஸ்டர் கிறிஸ்டைன் ஜெபன். 244 பக்கத்துல இருக்கு. ஏற்கனவே கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு வல்லமை பாய்ந்தோடும்படி கட்டளை கொடுக்க வேண்டும். வெரி குட், சரியான பதில் சிஸ்டர். எத்தனை பேர் இமேஜின் பண்றீங்கல்ல? நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான். அதிகாலையில் நம்ம எழுந்திருக்கோம், வீட்டுல இருட்டு இருக்கு, நம்ம எலக்ட்ரீஷியன்லையும் கூப்பிடுறதில்ல, எலக்ட்ரிசிட்டி போர்டையும் கூப்பிட வேண்டியதில்லை. உள்ள வந்து சப்ளை நிற்குது இல்லையா? பாத்ரூம்ல நம்ம போறோம், ரெடியா இருக்கு தண்ணி, டேப்பை திருத்தின உடனே ஃப்ளோ ஆரம்பிச்சிருது இல்லையா? அதை நான் கூட வாசிக்கிறேன். 244 மிடில் பாருங்களேன். இது தனி நபரை பொறுத்து மாறுவது இல்லை, எல்லாருக்கும் வேலை செய்யும். மின்சாரத்தின் பிரமாணங்கள் நிலைவில் இருக்கிறதா? சுவற்றில் பொருத்தப்பட்டிருக்கிற சுவிட்சை ஒருவர் ஆன் செய்யும் போது மின்சாரத்தின் வல்லமை அங்கே பாய்ந்து ஓடுகிறது. அவர் மின்சார கம்பெனியை அழைத்து மின்சார வல்லமையை அனுப்பும்படி கேட்க வேண்டியது இல்லை, அது ஏற்கனவே கிடைக்கக்கூடியதாய் இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு வல்லமை பாய்ந்து ஓடும்படி நாம் கட்டளை கொடுக்க வேண்டும். அதே போல மின்சாரம் பாய்கின்ற ஒரு வயரை ஒருவர் தொடுவார் என்றால் மின்சாரம் அவருக்குள் பாய்ந்துவிடும். நான் அவருக்கு பாடம் கற்றுக் கொடுப்பேன், நான் அவருக்கு ஷாக்கு கொடுப்பேன் என்று மின்சார கம்பெனி சொல்வது இல்லை. அப்படி அல்ல, மின்சாரம் எவ்வாறு பாய்ந்து ஓட வேண்டும் என்பதை நிர்வகிக்கிற பிரமாணங்கள் இருக்கின்றன. இது தனி நபரை பொறுத்து மாறுவது இல்லை. எல்லாருக்கும் வேலை செய்யும். சொல்லுங்க, எல்லாருக்கும் வேலை செய்யும். எல்லாருக்கும் வேலை செய்யும். ஆமா, இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது எப்படி வல்லமை வெளிப்பட்டு வேலை செய்ததோ அதே போல நீங்களும் நானும் விசுவாசித்து பேசும் பொழுது, கிரியை செய்யும் பொழுது எல்லாருக்கும் வேலை செய்யும். ஸோ என்னென்ன எவ்வளவோ காரியங்கள் நீங்க செய்யலாம் பாருங்களேன். நான் சொன்ன பாருங்க, ஒரு கேர்ள் வந்து 97%, 40 ஸ்கூல்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்ல அவ தான் டாப்றாங்க. நான் அவட்ட என்ன சொன்னேன், எக்ஸாம் போகும்போது நீ எக்ஸாம் போறதுக்கு முந்தின நாள் என்னை கூப்பிடுமா அப்படின்னு. ஏன்னா அவங்க ரெகுலர் நம்ம சர்ச்சுக்கு வர்றா. அப்போ முந்தின நாள் சொன்னேன், நீ உள்ள கொண்டு போக போற பேனாவை எடுன்னு. ஒரு 10 கிலோமீட்டர் வெளியே இருக்கு, 5 கிலோமீட்டர் வெளியே இருக்காங்க. ஃபோன்ல தான் சொல்றேன், இயேசு நாமத்தினால ஐ டவுன்லோட் த சூப்பர் நேச்சுரல் பவர் இன்சைட் திஸ் பென். உன் பேனாவில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குமா? பைத்தியாரதனமாக தான் நான் சொன்னேன். ஏதாவது ஒரு கொஸ்டின் உனக்கு டவுட் வருது அப்படின்னா நீ என்ன செய்திரு, சும்மா அப்படி எழுதிட்டு இருக்கும்போதே பேனாவை ஸ்மெல் பண்ணிக்க, உனக்கு வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர் ஞாபகம் வந்துடும்னு சொன்னேன். இது என்ன ஆக்ட் ஆஃப் ஃபெய்த்? பைத்தியாரத்தனமாக தான் இருக்குது, என்ன செய்யறது இல்லையா? யோசித்து பாருங்களேன். இதே போல பைத்தியாரத்தனமா நாகமான போய் எங்க குளிக்க சொல்றாங்க? யோர்தான் நதியில். ஆமா, அதே மாதிரி அந்த குருடனுக்கு போய் அது என்ன குளம்? பெதஸ்தா குளமா?
சீலோவாம் குளம் எல்லாமே பைத்தியக்காரத்தனமா இருக்கு பாருங்களேன். இப்படி பைத்தியக்காரத்தனமாக நீங்கள் செயல்படவில்லை என்றால் நீங்கள் மனிதர்களுக்கு பயப்படுகிறீர்கள். ஆமா, அடுத்த வகுப்புல அதெல்லாம் வருது பாருங்க. அல்லேலூயா. சரி, ஆண்டோடைய விருப்பமே எல்லாமே எளிமையா நடக்க வேண்டும். போட்டு ரொம்பலாம் கஷ்டப்படக்கூடாது. அது பழைய ஏற்பாடு. ஆனால் இன்னும் மதம் அதைத்தான் நம்புது. அவ்வளவு ஈஸியா அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் நல்லவர். நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் தந்திருக்கிறதுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இப்போ இந்த கேள்விக்கு அர்த்தம் என்னன்னா, அங்கே எல்லாம் இருக்கு. அதாவது மின்சாரம் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள ரெடியா இருக்கு, சுவிட்ச் போட தெரியலன்னா அந்த வெளிச்சத்தை என்ஜாய் பண்ண முடியாது. அதே போல உங்க அக்கௌண்ட்ல எல்லாம் வந்துட்டு ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் வந்து விட்டன. சுவிட்ச் போட தெரியலன்னா அவைகள் உங்களுக்கு பயன்படுவது இல்லை. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது இருக்கிற இந்த ஒரு தைரியம், இந்த ஒரு சமாதானம் உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை இல்லையா? அப்ப இதை செய்ய துவங்கின தேவன், முன்னால இல்லாத ஒரு சமாதானம், அது நிலையா இருக்கு, ஜாய்ஃபுல்லா இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்குது, தைரியமா இருக்குது, சுகத்தை தந்திருக்கு, பலனை தந்திருக்கு. அப்போ இது போல எல்லாமே வேலை செய்யும். உங்களுக்குள்ள சொல்லுங்க, இதை போல எல்லாமே வேலை செய்யும். ஆமா, இதை போல ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களையும் நான் சுதந்தரிப்பேன். ஆமென். 9வது கொஸ்டின் போயிடலாம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அற்புத சுகமடைய பிரதான காரணம் என்ன? வெரி குட். இதுவரைக்கும் சொல்லாதான் இருக்காங்க. பவானி சிஸ்டர் சொன்னீங்களா? சொல்லுங்க. சுகமடைய பிரதான காரணம் அவள் விசுவாசத்தை செயலில் வெளிப்படுத்தினாள். அது ஊக்கமாய் முயற்சி செய்தாள். ஓகே, அதுக்கு மார்க் போட்டுக்கலாம். இதுல அந்த வார்த்தையே வருது. ஓகே, பேஜ் அதாவது 2 காரியம் 242 டாப்ல பாருங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ அற்புத சுகமுடைய பிரதான காரணம் என்னவென்றால், நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொன்னாள். சரிங்களா? சொன்னாள், செய்தாள். இது ரிப்பீட்டேஷன்ல வந்திருக்கு, பரவாயில்ல. சொல்லுங்க. சொல்லுவேன், செய்வேன். சொல்லுவேன், செய்வேன். ஆமா, உங்களுடைய நீங்க வீட்டுல நீங்க தான் குக் பண்றீங்கன்னா சுவையின் மேல் சுவை கூட்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? பாத்திரத்தை, அந்த சாம்பார் பாத்திரத்தை, சிக்கன் குழம்பு பாத்திரத்தை தொட்டு பேசுங்க. இன்றைக்கு இன்னும் அதிகமான சுவை உண்டாவதாக, இல்லையா? தண்ணி ஊற்றும் போதே அப்படி பேசுங்க. அன்றாட வாழ்க்கையில அதை கொண்டு வாருங்கள். எக்ஸ்ட்ரானரியா மாறிடணும். எக்ஸ்ட்ரானரியா எங்கேயோ இந்த டேஸ்ட்டுக்கு வரல சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃபெய்த் வந்துடும். எந்த அளவு ஃபெய்த் வந்துடும்? ரோடுல இறங்கி அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிடும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாமே எக்ஸ்ட்ரானரி. சொல்லுங்க, எல்லாமே எக்ஸ்ட்ராஆர்டினரி. எக்ஸ்ட்ரானரி அல்ல. பாருங்களேன், அவன் சொல்றான் இல்லையா, அந்த பேங்கெட் ஹால்ல பந்தி விசாரிப்பு காரணம் சொல்றான் அந்த தகப்பன்ட்ட, எப்பா எப்பவுமே சுவையுள்ள ரசத்தை முந்தி கொடுப்பாங்க, நீ இவ்வளவு நேரம் வைத்துட்டு இப்போ கொடுக்குறிய இல்ல? ஆமா, அப்படியே யோசிங்க. நேற்றை விட இன்றைக்கு நமக்கு நல்லா இருக்கும் எல்லா ஏரியாவிலையும். கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் எல்லாமே நல்லா இருக்கும். கடந்த மாதத்தை விட இந்த மாதம் எனக்கு அதிகமாக வருமானம் வரும். ஆமா, அந்த வளர்ச்சி நின்று கொண்டே ஒரு நாளும் நின்று போவது இல்லை. 120 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் வாழ போகிறோம். அவருடைய கிருபை எல்லா விதத்திலும், அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறதுனால எல்லா ஆசீர்வாதத்திலும் நீங்கள் பெருகி கொண்டே இருப்பீர்கள். இதற்கு வேதத்திலிருந்து ஒரு வசனம் ஏதாவது சொல்லுங்க, 1-2 வசனம். என்ன கேள்வி? உபாகமம் 1:11. என்ன சொல்லுது? 1000 மடங்கு இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெறுவீங்க. ஓகே, இல்ல நம்ம சரீரத்துல பலன் பெருகி கொண்டே இருக்கும் என்பதற்கு எந்த வசனம் இருக்கு? சங்கீதம் 103 கழுகு. இல்ல நீங்க வசனத்தை மட்டும் சொல்லுங்க, வார்த்தை சொல்லுங்க. அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தானே. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். வேற என்ன சொல்லி இருக்கு? பழைய ஏற்பாட்டுல இருக்கு. பழைய ஏற்பாட்டுல அங்க
எதுல இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா அது இன்னொரு பரவாயில்ல இன்னொரு வசனம் இன்னும் ஒரு வசனம் சொல்லுங்க. அதாவது நம்முடைய நம்முடைய சமானமாய் எங்கட வயது வயது திரும்ப வாழ வயது வயது. போல் ஆகிறது. ஆமென். அப்போ வருஷா வருஷம் நமக்கு சரீரத்துல பலன் கூடணுமா இல்லையா? கூடணும். அத தியானிங்க இல்லையா? 60+ இருக்கிறவங்க எல்லாருமே இதை தியானிங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நீங்க உங்க பாத்ரூம்ல மிரர் வச்சிருப்பீங்க. பாத்ரூம் போன உடனே என்ன சொல்லணும்? தலையில கை வச்சு இயேசு நாமத்தினால ஒரு முடியும் உதிராது. 20 வயதுல அல்லது 25 வயதுல எவ்வளவு முடி இருந்ததோ அது எனக்கு உண்டாகுது. பேசில சுருக்கமே உண்டாகுது. ஏனென்றால் என் வயது திரும்ப வாழ வயது ஆகிறது என்று எழுதி இருக்கிறது. பலன் கூடுது. மிரலன்னு சொல்லுங்க, எனக்கு இன்னைக்கு பலன் கூடுது. எவ்வளவோ பாடம் படிச்சிருக்கோம் பாருங்க. பலன் கூடுதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு விசுவாசத்துல என்ன கிரியை செய்யலாம்? என்னுடைய பலன் பெருகணும், அதுக்கு விசுவாசத்துல பேசணும். விசுவாசத்துல என்ன கிரியை செய்யலாம்? டபுள் த டைம் வாக் பண்ணலாம். ஓகே, சின்ன உதாரணம் சொல்லுங்க. அவ்வளவு பெருசுலாம் நான் என்ன சொல்றேன் பாருங்க. இந்த இருந்து உங்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். தண்ணியை எடுத்த உடனே ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். நீ என்ன செய்யணும்? விசுவாசத்துல குடிக்க போறீங்க, பேசணும். ஆமா, அந்த தண்ணி எனக்கு என்னுடைய பலனை பெருக பண்ணுகிறது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுங்க, குடிச்சிடலாம். இதை விட ஈஸியானது ஒண்ணும் கிடையாது, சிறந்தது ஒண்ணும் கிடையாது பாருங்க இல்லையா? ஏன்னா அது நம்ம சரீரத்துக்குள்ள போகுது. அதனால உங்களால அதை பிலீவ் பண்ண முடியும் இல்லையா? அப்போ நீங்க என்ன செய்யணும்? அதை ஒவ்வொரு முறை நீங்க எதை உட்கொண்டாலும், தண்ணீர் மாத்திரம் இல்லை, ஒரு ஆகாரம் எடுக்கிறீங்க. இந்த ஆகாரம் எனக்கு என்ன செய்யுது? இந்த பிரியாணி என்னுடைய பலனை பெருக பண்ணுகிறது. காண்டாமிருகத்துக்கொத்த பலனை கொண்டு வருவதாக, என்னுடைய இளமை திரும்புவதாக. உங்க அழகு கூடனா என்ன செய்யுங்க? ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துங்க. விசுவாச கிரியை பேசுங்க இயேசு நாமத்தினால. ஆமா, 21 வயசுல அல்லது 18 வயசுல நான் எப்படி அழகா இருந்தேனோ அது திரும்புவதாக என்று சொல்லிட்டு முகத்தை கழுவிடுங்க. செய்ய வேண்டியதானே? தொடர்ந்து செய்துட்டே இருங்க. ஏன்னா எல்லாமே எளிமையா இருக்கு, எழுதி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது உங்களுக்கு விசுவாசம் குறையா இருக்கும். நீங்க திரும்ப திரும்ப அதை செய்யும் பொழுது நீங்கள் விசுவாசத்திலே பெருகி கொண்டே இருப்பீர்கள். நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். ஏனென்றால் விசுவாசத்தை பெருக பண்ணுகிற அந்த ஜூம் மீட்டிங் நம்ம வந்துடுறோம். இன்னும் நம்ம செய்தியெல்லாம் கேட்குறீங்க, ஆண்ட்ரூமுக்கு செய்தி கேட்குறீங்க. ஆகையினாலே நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காமல் இருக்க முடியாது. எழுதி இருக்கிறபடி வாலிப வயதை போல அழகு உள்ளவர்களாக மாறாமல் இருக்க முடியாது. நாம் கடைசி கேள்விக்கு போயிடலாம் பிரதர். எந்த பிரமாணத்தை அறியாதவர்களால் அவர்கள் விரும்புகிற பலனை தேவனிடமிருந்து பெற முடிவதில்லை. இதுவரைக்கும் சொல்லாதவங்க இருக்காங்களா? தேவனுடைய விசுவாச பிரமாணங்களை குறித்த அறியாமையில் அவர் வாழ்கின்றபடியால் ஆகையால் அவர்கள் விரும்புகிற பலன்களை அவர்கள் பெற முடியாது. வெரி குட். பேஜ் 245 பாருங்க, 4th paragraph. தேவனுடைய விசுவாச பிரமாணங்களை குறித்த அறியாமையில் அவர்கள் வாழ்கின்றனர். ஆகையால் அவர்கள் விரும்புகிற பலனை அவர்களால் பெற முடியவில்லை. இதுவரைக்கும் நாம் கற்றுக்கொண்ட விசுவாச பிரமாணங்கள் 2 யாவை? தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாச பிரமாணம், மனித விசுவாச பிரமாணம். இல்ல, நாங்க விசுவாசத்துல பேச வேண்டும், அது ஒரு மற்றது செயல்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். வெரி குட். ஆமென். சரிங்களா? அந்த 2 தான். அதனாலதான் அடிக்கடி சொல்ல, இட் இஸ் எஃபர்ட்லெஸ். இன்னும் சொல்ல போனா இட் இஸ், அதுல என்னெல்லாம் இருக்கு? இட் இஸ் எஃபர்ட்லெஸ், இட் இஸ் சூப்பர் நேச்சுரல், இட் இஸ் ஃபூலிஷ்னஸ், இட் இஸ் நாட் பிராக்டிக்கல் இல்லையா? இட் இஸ் அன்பிலீவபிள். பேசினா போதுமா? இன்னொன்று பாஸ்ட் அதோட இதையும் சேர்த்துக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துடைய விசுவாசம் எங்களுக்குள் இருக்கிறது என்று மறக்க கூடாது. இயேசு கிறிஸ்துடைய விசுவாசம், ஓகே, அதை மறக்காமல் இருந்து இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுல இருந்த அதே அளவு விசுவாசம் எனக்குள் இருக்கிறது.
சொல்லுங்க, உங்களுக்குள்ளே சொல்லிடுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அதே அளவு விசுவாசம் எங்களுக்குள்ளும் இருக்கிறது. எனவே அவர் செய்ததையும் நான் செய்வேன், எனவே அவர் செய்ததை நாங்களும் செய்வோம், அதை விட பெரிய கிரியைகளை செய்வேன். அதை விட பெரிய கிரியைகளையும் செய்வேன். வெரி குட். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த விதையை பிசாசினை திருட முடியாது. ஆமாம், இன்னைக்கு கேட்ட சத்தியங்களை பிசாசானவனால் திருட முடியாது. விசுவாசத்துல ஒரு கிரியை செய்வோம். தலையில ஒரு கை வைங்க. இது விசுவாச கிரியை. ஆமா, இந்த பாடங்களை நாம் மறக்கவே மாட்டோம். ஆண்டவரே நன்றி அப்பா, அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னீர். நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை இந்த நாள்ல கடந்த 1 மணி நேரம் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அதை உள்வாங்குகிறோம். இதை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்போம். ஆமேன். திரும்ப அந்த வாலிப வயதை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுவோம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம். கால்கள் மான் கால்களை போல பலன் அடைகின்றன. இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வோம், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்வோம். ஆண்டவரே, அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னீர். ஆமேன். அந்த வார்த்தையை நம்பி நான் சொல்லி இருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் விசுவாசத்துல கிரியை செய்திருக்கிறார்கள். அவர்கள் அதை பிராக்டிஸ் பண்ணுகிறாங்க. ஆமா, நிறைய பேர் இன்டர்வியூ கொடுக்க போறீங்க. டிவி இன்டர்வியூ கொடுக்கும். அவன் எப்படி இந்த பெரிய கேன்சர் கட்டி சோகமாச்சு, எப்படி இந்த சடலாம் உயிரோடு எழும்பிச்சு என்று உங்க இடத்துல உங்கள் தேசத்துல இருக்கிற டெலிவிஷன்ல இருந்து உங்கள்கிட்ட இன்டர்வியூ பண்ண வருவார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன்.